ராமநாதபுரம் அருகே உள்ள இடையர் வலசை குளத்தில் 4 மாத கர்ப்பிணி பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் அந்த பெண் ராமநாதபுரம் ஸ்ரீராம் நகரில் வசிக்கும் சரவணன் என்பவரது மனைவி பாக்யலட்சுமி என்பது தெரிய வந்துள்ளது. சரவணனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக கூறி கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சோழவந்தான் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 4ஆம் வகுப்பு சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை அவரது தாய் இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றார். அப்போது கருப்பட்டியில் இருந்து பெரியார் நிலையம் நோக்கிச் சென்ற அரசு பேருந்து ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் சிறுமி ஜனாஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.